புளோரன்ஸ் நகரின் பாதையிலிருந்து புறப்பட்டார் அந்தோனியார். அருளின் விளக்காய், அன்பின் தூதராய், தன் எல்லைக்குள் சேர்ந்த கிராமங்கள் பல, மடங்கள் பல, ஒவ்வொன்றையும் தரிசித்து ஜெப வாழ்வில் ஒன்றிணைத்தார். பசியுடன் காத்திருந்தோருக்கு வார்த்தை ஆனார். வியாதியில் வாடியோருக்கு நம்பிக்கையாய் ஆனார். பரிஸ் என்னும் ஊரில் ஒரு மடம் எழுந்தது. அருள் நிறைந்த அமைதி அங்கு குடிகொண்டது. பிரசியா ஊரில் மற்றொரு மடம் மலர்ந்தது. ஜெபத்தின் வாசம் காற்றில் பரவியது. அந்த இடங்களில் பொங்கி எழுந்த ஊற்று நீர் சாதாரண நீர் அல்ல, ஜெபம் தொட்ட புனித நீர். அந்தோனியாரின் கரங்களில் அருள் மலர்ந்தது. அவர் சொன்ன ஜெபத்தில் வியாதி விலகியது. காய்ச்சலில் நடுங்கிய உடல்கள் அந்நீரால் அமைதி பெற்றன. வேதனையில் துடித்த உள்ளங்கள் நம்பிக்கையால் வலிமை பெற்றன. இன்றும் அந்த நீரை மக்கள் தேடி வருகிறார்கள். நோயோடு அல்ல, நம்பிக்கையோடு செல்கிறார்கள். காய்ச்சல் போன்ற துயர்கள் மெதுவாக விலகுகின்றன. ஜெபமும் நம்பிக்கையும் மனதில் ஒளியாக எழுகின்றன. அருள் நீர் பேசும் கதை இது. அன்பு செய்த அதிசயம் இது. மருந்தல்ல, நம்பிக்கையின் மொழி இது.